இந்த 74 வயதிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 2 படங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப வேகமாகவே நடிச்சிட்டு வராரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. அடுத்தது ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் அடுத்ததாக நடிக்க போகிற ஜெயிலர் 2 படம், இந்த படமே பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்பெஷலான வருஷம். ஏன்னா அவர் சினிமா துறையில் அடியெடுத்து வச்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. அதனால் இந்த வருஷம் எப்படியாச்சும் தமிழ்நாடு அரசு சார்பாக அவருக்கான விழாவை நடத்திடணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சினிமா பிரபலங்கள் இருந்து அரசியல் பிரபலங்கள் வரை அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த விழாவை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான அரங்கில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சும்மா வளர்ந்து வரல. கிட்டத்தட்ட நிறைய அடிகள் பட்டிருக்காரு. வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. மேலும் கமல்ஹாசன், சூர்யா, விஜய், அஜித் போன்ற மிக பெரும் ஜாம்பவான்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரபலங்களான ஸ்டாலின், ஓபிஎஸ், இபிஎஸ் போன்ற முன்னணி தலைவர்களையும் இந்த ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது 2 டீம் சார்பாக நம்ம ரஜினிகாந்திடம் உங்களுக்கு 50 வருடம் ஆனதுனால, அதாவது சினிமாக்குள்ளே நுழைந்து 50 வருடம் ஆனதுனால உங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்த திட்டமிட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி கிட்ட கேட்டிருக்காங்க. ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை எனக்கு ஃபங்க்ஷன் எதுவும் வேண்டாம். ஏன்னா ஃபங்க்ஷன்ன்றது எதனா சாதித்தவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன். நான் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா படம் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி எனக்கு இந்த பெருமை, இந்த தம்பட்டை அடிச்சுக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் தேவையில்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம். வேணும்னா நம்ம சின்னதாக நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விழா பண்ணிடலாம். மற்றபடி பெரிய விழாலாம், பிரம்மாண்ட விழா வேண்டாம். அது தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத பிரச்சனையும் தான் கொண்டு வந்துவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லிட்டாராம். ஆனாலும் இந்த ஃபங்க்ஷனை நடத்தியே தீரணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியுமான்றது தெரியல. ஏன்னா 50 வருஷம் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போவே படம் நடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்ட்டும் தேவை. அதனால் படத்திலிருந்து எப்போ ஓய்வு பெறுவார்ன்றது தெரியல. அதனால் இந்த ஃபங்க்ஷன் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.